பொய்யின் தலைப்பு எண் 23. சிறுபான்மையர் நலன்னு திமுக 2021 தேர்தல் அறிக்கையில கிறிஸ்தவ மத உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. சமூக நீதியின் அடையாளம் நாங்கள் தான் என கூச்சப்படாமல் பொய் சொல்லும் திமுக சிறுபான்மையினரின் முன்னேற்றத்திற்கு எதையுமே செய்யவில்லை. எல்லாமே விளம்பர மாடல் தான். குறிப்பாக பட்டியலின சிறுபான்மையினரின் நிலை மிகவும் மோசம். சிறுபான்மையினர் நிலையை மேம்படுத்த நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் 2004ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் 2007 கொடுத்த பரிந்துரையில முன்னிலைப்படுத்தப்பட்ட விஷயம் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களுக்கு மதம் மாறிய பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதே. அதுதான் சமூக நீதி மற்றும் சமத்துவம் என மிஸ்ரா ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. இதை நிறைவேற்ற பாடுபடும் என வாக்குறுதியில் திமுக சொல்லியிருந்துச்சு. தரவுகள் படி தமிழ்நாட்டில் சிறுபான்மையர் கல்வி உதவித்தொகை ஒருமுறை கூட நேரத்திற்கு அதன் பயனாளரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டதில்லை. அது சரி, கொள்ளையடித்த மிச்ச பணத்தை தானே இந்த மக்கள் விரோத அரசு மக்களிடம் கொண்டு சேர்க்குது. அதற்கு நேரம் எடுக்கும்ல. அடுத்ததாக சிறுபான்மையினர் நலனில் அடுத்த வாக்குறுதி சச்சார் கமிட்டி பரிந்துரை. இந்த கமிட்டி இஸ்லாம் மதத்தில் உள்ள சமூக, கல்வி, பொருளாதார நிலையை அறிய 2005 அமைக்கப்பட்டுச்சு. முஸ்லிம் சமூகத்தின் பின்தங்கிய நிலையை சீர் செய்ய பரிந்துரைகளை கொடுத்துச்சு. இதையும் செயல்படுத்த பாடுபடும்னு சத்தியம் செஞ்ச முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே தனது சேவை என நடந்துகிட்டு இருக்காரு. பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து மக்களை வச்சு பிழைப்புவாத அரசியல் நடத்தும் கூட்டமாக திகழும் இந்த திமுக சிறுபான்மையினர் நலனை எல்லாம் நிறைவேற்றுமா? இவை உட்பட கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு நில ஒதுக்கீடு பிரச்சனை என மத ரீதியாக பல்வேறு அடக்குமுறைகளை இந்த திமுக அரசு அரசியலாக மாற்றி அதுல குளிர்காயுது. திமுகவின் இந்த முகமூடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்பட்டு வருது. திமுகன்றது கருப்பு சிவப்பல்ல, காவியின் கைகூலி என்பதை கூடிய விரைவில் ஒற்றை குரலா தமிழகமே முழங்கும்.